அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் சும்மா. ட்ராப் ட்ராப் எங்க இருக்காம? என்னது அது? ஆமா, என்ன கூப்பிட்டியா? இதெல்லாம் என்னது? தேவையில்லாத வேலையெல்லாம் நீ ஏன் செய்யற? இதை எதுக்காக என் சேருக்கு பின்னாடி கொண்டு வந்து வெச்ச? சொல்லு. ஆனா நீ தானே இது எனக்கு வேணும், நல்லா இருக்குன்னு சொன்னியே, அதனால தான். எல்லாமே சரியா தானே இருக்கு அங்கிள். என்ன நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது என்ன சொல்ல? என்ன நீ சந்தேகப்படுறியா? நான் இல்லனா வேற யாரா இருக்கும்னு நினைக்கிற? காமெடில பண்றியே. தேவையில்லாததெல்லாம் யோசிக்காத. எஸ்கார்ட் இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பு. எங்களை வெளியே அனுப்புறியா? கண்டிப்பா அனுப்பல, தூக்கி வெளியே போடுங்க. ஏய், என் மேல கை இருங்க அங்கிள், இவங்களை விட சொல்லுங்க. நம்பர் 1 கீடோ, டேக் கேர் ஆஃப் நம்பர் 1. இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இனிமே நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்டாகணும். என்ன விஷயம்? என்ன விஷயமா? ரோல் நம்பர் 2, வாயை மூடிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா உட்காரு. ஏதோ சரியில்லை, எனக்கு என்னமோ தப்பா படுது. அவர் பேப்பர்ஸ் எல்லாம் கூட புடிங்கி வச்சுக்கிட்டாரு. அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. இப்படியே விட்டு வச்சா பிரச்சனை ஆயிடும். பெஞ்சமின், உன்னோட அங்கிள் இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவாரு. அப்புறம் அவர் கத்த ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு தெரியும், அவரோட நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமா இல்ல. அவர் இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆளே இல்ல. எனக்கு நல்லா புரியுது. என்கிட்ட வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இங்க பாத்தியா, ஆசம் ஸ்மூதி. ஆமா, ஆனா இந்த கேட் ஜூஸ், ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? அவரோட பிரெயினை யாரோ ஸ்விட்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான். யார் சொன்னது நான் பிரெயினை ஸ்விட்ச் பண்ணிருக்கேன்? நீ யார் சொன்னது? தேவையில்லாம யோசிக்காதீங்க. மன்னிச்சிருங்க அங்கிள், தெரியாம உண்மையை சொல்லிட்டேன். உண்மையை சொன்னியா? சரி, இப்போ நானும் நீங்க சேர்ந்து ஒரு வாக்கிங் போலாம், வரியா? உன்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு, வா போலாம். பிராட்காஸ்ட் வீடியோ பத்தி தான் பேச போறேன். ஸ்டுடியோ அந்த பக்கம் இருக்கு. ஆமா ஆமா, நான் சும்மா உன்னை டெஸ்ட் பண்ணேன். நீ எவ்வளவு தெளிவா இருக்கன்னு எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. சரி வா, உனக்காக நான் ஒரு ஸ்பெஷல் திங் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து பாரு. இங்க தான் நியூஸ் மேஜிக் நடக்க போகுது. ஜெனரல் ஆபீசர். சும்மா ஒரு ஜோக்குக்காக. நீங்க எனக்குன்னு ஒரு டிவி ஷோ பண்ணலாம்னு சொல்றீங்களா? எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்ல சீஃப். அது உங்க டிபார்ட்மெண்ட். எதையுமே யோசிக்காத. நம்ம சான்ஸ் கிடைக்கும் போது அதை கண்டிப்பா நல்லா பண்ணணும். எப்பவுமே நம்ம வேலையை நம்ம ரசிக்கணும். நீ ஒரு ஸ்டார் ஆகணுமா வேண்டாமா? ஆகணும். சரி, நான் எதை பத்தி ஒரு ஷோ பண்றது? அது நீ தான் முடிவு பண்ணணும். நீ எதை வேணாலும் செய். சரி, அப்படின்னா நான் இப்படி ஒரு ஷோ பண்ண போறேன். அதாவது ஏலியன்ஸ பத்தி. இல்ல வேண்டாம், ஷார்க்ஸ பத்தி. ஷார்க்ஸ பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கிள், ஒரு வழியா நீ இங்கேயே இரு. அப்பதான் நீ என்னோட ரூட்ல கிராஸ் பண்ணவே மாட்ட. கூடிய சீக்கிரமே இந்த கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்ணிடுவேன். எதுக்கு என்ன உள்ள வச்சு போட்டுனீங்க? காப்பாத்துங்க. சாலி. இல்ல இல்ல பெஞ்சமின், இது சாலி கிடையாது. இது நான் தான், அழகு ராஜா. நீயாவது தயவு செஞ்சு என்ன நம்பு. நானும் சாலியும் ஆக்சிடென்டலா பிரெயின் எமர்ஜிங் மிஷின்ல வந்து 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். அதனால இப்போ அவ என்ன மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கா. நான் சொல்றது உனக்கு புரியும்? ஓ, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. அதனாலதான் அங்கிள் சீஃப், அதாவது சாலி, அவ என்ன இங்க கூட்டிட்டு வந்து உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டா. முதல்ல இங்க இருந்து வெளியே போக ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். முயற்சி திருவினையாக்கும்னு தெரியாதா? ஆனா இப்ப அதுக்கு நேரம் இல்ல, தப்பிச்சாகணும். நாளைக்கு காலையில 9 மணிக்குள்ள நானும் சாலியும் அவங்கவுங்க பிரெயினை மாத்திக்கலனா வாழ்நாள் பூராவும் இப்படியே இருந்துருவோம். ஒண்ணுமே செய்ய முடியாது. அடடா, எனக்கு தெரிஞ்ச எந்த வழியுமே இல்லையே. இல்லைங்கிற வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது. நான் அதை முடிச்சு காட்டுறேன். அந்த பிரெயின் டீசரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்னு சொல்லவா? இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயம் கூட நாளைக்கு ஹாட் நியூஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வைரலா போகும் பாருங்க. ஒரு கிரேசி நியூஸ் ரிப்போர்ட்டா இருக்கும். இது கூட நல்ல ஐடியாவே இருக்கே. இதுதான் நான் எதிர்பார்த்தேன் பெஞ்சமின். இப்ப சாலி ரிசல்ட்ஸ் நிஜமாவே ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சானா அவளுக்கு முதல்ல நாம ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். லைவ் ப்ரோக்ராம் பண்ணலாம் பெஞ்சமின். only 30 seconds. அட,
லைவ் ப்ரோக்ராமா? சாலி நியூஸ பிரசன்ட் பண்ணாங்கன்னா யாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்களே. அதுக்கப்புறம் வியூவர்ஸ், சூப்பர் பிளான் அங்கிள் சீஃப். இந்த ஒரு வழியை வச்சுதான் நாம வெளியில போக முடியும் பெஞ்சமின். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தூங்கலான்னு யோசிக்கிறேன். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவங்க டென்ஷன் ஆனதுக்கு காரணம் தான் என்னன்னு புரியல. ஆமா அநேகமா நேத்து டின்னர்ல சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை போல இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, மெக்சிகன் ஃபுட்டை தான் நான் டெசர்ட்டுக்கு சாப்பிட்டேன். இல்லன்னா இந்தியன் கறியே நான் செகண்ட் டெசர்ட்டுக்கு சாப்பிட்டிருப்பேன். சரி, என்ன பண்றது? அவ எப்பவுமே அத டிஸ்க்ல தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த இடத்த கொஞ்சம் பாரு. இத பார்த்தாலே எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. கிண்டல் பண்ணாத. என்ன வித்தியாசமா இருக்கு? இந்த டைம்ல யார் கால் பண்றாங்க? ஹலோ, சாலி ராஸ்மௌசன். எனது நியூஸ பிரசன்ட் பண்றாங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே ஹோல்ட் பண்ணி இருங்க, நான் பாக்குறேன். எஸ், எனது நீங்க சொல்றது உண்மையா? ஒரு நிமிஷம், என்ன சொன்னாங்க? ஹேய், இங்க பாத்தியா? அவ நியூஸ் எடிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் நம்ம ஸ்டேஷன்ல. ஹலோ மை டியர் வியூவர்ஸ், ஆரினால் அழகுராஜாவோட கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்ணிருக்கேன். யாராலையும் என்ன தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னு நினைச்சா பேஸ்மென்ட் ஸ்டுடியோக்கு வரட்டும். ஆரினால் அழகுராஜா மீடியா பில்டிங் வாங்க, நேர்ல பேசலாம். டைரக்ட் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். என்ன இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு? வா போலாம். சாலி ராஸ்மௌசன், பெஞ்சமின், இங்க என்னதான் நடக்குது? இவங்க சாலி கிடையாது, இவர் அங்கிள் சீஃப். ப்ரொஃபசர் வான் வோல்ட்டோட லேப்ல அங்கிளோட பிரெயினை எடுத்து சாலியோட உடம்புல பொருத்திட்டாரு. சாலியோட பிரெயினை அங்கிள் சீஃபோட பாடியில பொருத்திட்டாரு. சோ சாலி அவங்க தான் அழகுராஜா. அப்புறம் அப்போ அழகுராஜா தான் சாலியா? என்ன சொல்ற நீ? இல்ல நம்ப மாட்டேன். கொஞ்சம் தெளிவா சொல்லு, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நம்ம அழகுராஜா நினைச்சு பேசினவரு நிஜமாவே சாலி? இல்ல அத நேர்ல பாக்குற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். அவர் நம்ம எல்லார்கிட்டயுமே ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு இப்பவாவது புரியுதுல்ல? செலிபிரிட்டி காசிப் கவரேஜ் பிரான்ச்சோ. அப்ப அழகுராஜா அங்கிள் எங்க? அதாவது சாலி அவங்க எங்க இருப்பாங்க? கூடிய சீக்கிரமே அவங்கள வான் வேர்ல்ட் லேபுக்கு கூட்டிட்டு போகணும். இல்லனா அவங்கள யாராலையுமே மாத்த முடியாது. அவ இல்ல அவ நேத்து ராத்திரி இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. போகும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க. எல்லா விஷயத்தையும் பெர்மனண்டா மாத்த போறதா சொன்னா. பெர்மனண்டா? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அவ என்னோட பாடிக்குள்ள இருக்கிறதுக்கு கண்டிப்பா விரும்பவே மாட்டா. அப்படின்னா ஓ நோ, அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். வாங்க, சீக்கிரம் வாங்க. ட்ராம், வா போலாம். மிஸ்டர் அழகுராஜா, நீங்க நிஜமாவே இத பண்ண நினைக்கிறீங்களா? ஆஸ் a lawyer நான் என்னோட சஜஷனை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணிட்டீங்க. இல்ல, எனக்கு தெரியும். உன்னோட சஜஷன் எதையும் நான் கேட்கவே இல்ல. ஏதாவது சொன்னா எக்ஸ் லாயர் கிட்ட போயிடுவேன். நான் கேக்குறத முதல்ல கொடு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இங்க எதையுமே யாருக்கும் சரியா செய்யவே தெரியல. சாரி, தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு. தேவையில்லாம நீ டைமை வேஸ்ட் பண்ற. இந்தாங்க. ஓ சோ சாரி. செய்யறத செஞ்சுட்டு சாரி கேக்குறியே. சீக்கிரமா போய் கிளப் சோடாவை எடுத்துட்டு வந்து வாஷ் பண்ண, இல்லனா இந்த காரை போகாது. நில்லு. நீ அந்த பேனாவை கொடு. அது நடக்காது. ஆலினால் அழகுராஜா, நான் என்ன சொல்றேன்னா, நான் தான் உண்மையான அழகுராஜா. என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஓனர்ஷிப்பை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு சம்பந்தமானது. அழகுராஜா மீடியாவோடது. நல்லா யோசி. அந்த வேலையை நான் செய்வேனா? கண்டிப்பா நான் அப்படி செய்ய மாட்டேன். உன்ன மாதிரி சீப்பான ஆளு நான் கிடையாது. முதல்ல அது புரிஞ்சுக்கோ. அது நீதான் சாலி. நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட. இனிமே யாராலையும் என்ன தடுக்கவே முடியாது. ஓ நோ, வாங்க, அவங்கள ஈஸியா பிடிச்சிடலாம். இனிமே என் வழியில யாரும் குறுக்கிடவும் முடியாது, என்ன தடுக்கவும் முடியாது. எதுக்காக இவ்ளோ லேட் பண்ணீங்க? வாழ்நாள் முழுக்க இந்த அழுக்கான கிரீன் சூட்டுக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆச்சு? அது பாரு, இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஆராய்ச்சி தான். இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அழகுராஜா. சீக்கிரமா போய் அந்த மைண்ட் மிங்லர்ல போய் உட்காரு. டைம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சீக்கிரம். இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அங்கிள்? இப்பதான் நான் நல்லா ஃபீல் பண்றேன். நானா மாறிட்டேன். பிரமாதம். மைண்ட் மிங்லர் பெர்ஃபெக்ட்டா ரிவர்ஸ்ல வேலை செய்யுது. நானா மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இந்த ஆலினால் அழகுராஜா மீடியா குரூப் என்னோடது. அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டியா? அடடா, என்னோட கான்ட்ராக்ட். இங்க பாரு, இது ஒண்ணு ஆலினால் அழகுராஜா மீடியா கிடையாது.
இது சாலி ராட்சனோட செலிபிரிட்டி நியூஸ் நெட்வொர்க். இது எல்லாமே எனக்கு மட்டும் தான் சொந்தம். இத ஒரு தடவை நல்லா படிச்சு பாரு. எதுக்காக இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? இப்ப இது எல்லாமே எனக்கு சொந்தமாயிடுச்சு. உன்னோட நியூஸ் சேனல் இப்ப எனக்கு சொந்தமாயிடுச்சு. நிஜமாவே நீ அதை படிச்சு பாத்தியா? நீ ஆலினால் அழகுராஜா மீடியா குரூப்புக்கு ஓனரே கிடையாது. என்ன? நான் இத படிக்கலங்கிறது உண்மைதான். அப்படின்னா அத முதல்ல படிச்சு பாரு சாலி. ரொம்ப நல்ல பேப்பர் ஒர்க். செக் அண்ட் ட்ரிபிள் செக். டேபிள் கீழ கான்ட்ராக்ட்ஸ் போட்டுட்டு நான் எல்லா பேப்பர்ஸையும் மாத்தி வச்சிட்டேன். அப்படின்னா அங்கிளுக்கு தான் இந்த கம்பெனி சொந்தமா? வா, அற்புதம் பாண்டோரா. அழகுராஜா விஷயத்துல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் வந்துச்சு. ஐ மீன் சாலி அவங்க பேரை தப்பா சொன்னாங்க. நீங்க இதை சொல்லும்போது நான் நம்பவே இல்ல. அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்த பண்ணிட்டேன்ல. அப்படின்னா இது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லையா? நோ. அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து முதுகு சொறியிற கருவி வச்சு சொரிஞ்சுக்கோ சாலி. சில சமயம் இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். மத்தவங்கள மாதிரி எப்போவாவது நீங்க மாறணும்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்க மாறணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு மைண்ட் மிங்லர் மிஷின் ஒண்ணு இருக்கு. அதை கண்டுபிடிச்ச ப்ரொஃபசர் வான் வோல்ட் இப்போ நம்ம கூடவே இருக்காரு. சொல்லுங்க ப்ரொஃபசர், இந்த மாதிரி அட்டகாசமான இன்வென்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ரகசியம் என்ன? பெருசா எதுவும் இல்ல, கொஞ்சமா இமேஜினேஷன் போதும், கொஞ்சம் மெத்தட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ரைட் டூல்ஸ் இருந்தா போதும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. கம் ஆன், எப்படி யூஸ் பண்ணனும் நான் சொல்லி தரேன். ப்ரொஃபசர் வான் வோல்ட் கூட ஆலினால் அழகுராஜா அவங்க கூட பேசிட்டு இருக்க. இப்போ நாம விடை பெறலாமா?